என்னடி இவன் நம்ம கண்ணு முன்னாடியே முத்துவ கூட்டிட்டு போறான்? நீ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிற மாயா? நான் கொடுக்கலமா, எல்லாம் சந்தோஷ் கொடுக்கற இடம். அவன் இருக்கிற தைரியத்துல தான் இவன் இப்படி விளையாடிட்டு இருக்கான். இவனுக்கு ஏன் கையால தாமா சாவு. கையில சுட இட்லி சுட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரவா? வேணாமா. ஏன்? மா, நான் அடுத்த வாரம் ப்ராஜெக்ட் விஷயமா பாண்டிச்சேரி போறேன். என்னடி சொல்ற? தனியாவா? அது எப்படிமா நான் தனியா போவேன்? ஆபீஸ்ல இருந்து என் கூட 10 பேர் வராங்க. ஆனாலும் எப்படி நான் உன்னை தனியா அனுப்புவேன்? ஸ்கூல்னா டீச்சர் கிட்ட சொல்லி அனுப்புவேன். இப்ப அங்க உன்னை யார்டி பாத்துப்பா? மா, நான் என்ன அமெரிக்காக்கா போறேன்? இருக்கிற பாண்டிச்சேரிக்கு தானே போறேன். என் டீம் லீடர், மேனேஜர், ஏன் தேவும் என் கூட தானே வரான். ஆபீஸ்ல கூட உனக்கு உதவி செய்வான்னு சொன்னியா, அந்த தம்பியா? ஆமாமா. சரி, போகும்போது அந்த தம்பி நம்பரையும் கொடுத்துட்டு போ. கொடுக்குறேம்மா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறியா? சரிடி, போட்டு எடுத்துன்னு வரேன். மாமா, என்ன மாமா நடக்குறீங்க? அந்த தேவ் பையன் கூட வரானா? இவ்வளவு நம்பர் கொடுத்துட்டு போறான்டா. இங்க பாரு மாமா, இதெல்லாம் வேலையாகாது. கையில பாண்டிச்சேரி போவே கூடாது. போ, நீ போய் சொல்லுவோமா. பதட்டப்படாத மாப்ள, பதட்டப்படாத. இங்கதான் நீ உன் கான்பிடன்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி இருந்த நீ பெரிய ஹீரோ மாதிரி மாறிட்ட. கை நிறைய சம்பாதிக்கிற, பொண்டாட்டிய லவ் பண்ற, வாட்ஸ்அப் அனுப்புற, அவளுக்காக வெக்கம், மான, சூடு, சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டோட மாப்பிளையா இருக்கிற. என்னது? அவளுக்காக உன் வாழ்க்கையவே தலைகளை மாத்திட்ட. அவளுக்காகவே நீ வாழ்ற மாப்ள. இப்ப என்ன சொல்ல வர மாமா நீ? இதெல்லாம் அவளுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, முதல்ல உனக்கு புரியணும். உன் மாற்றமே உனக்கு தெரியலனா அப்புறம் எப்படி மாப்ள உனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும்? தன்னம்பிக்கை மாப்ள. உனக்கு மட்டும் உன் மேல நம்பிக்கை இருந்தா போதும். எவனும் கையில் கிட்ட கூட வர முடியாது. நீ தான் நம்பிக்கை இல்லாம பயந்துகிட்டு இருக்கிற. மாமா, எனக்கு என் மேலே நம்பிக்கை இது, கையில் மேலே நம்பிக்கை இது. ஆனா வேலியில போற ஓனான எடுத்து என்னத்துக்கு வேட்டுக்குள்ள விட்டுக்கணும்ன்ற. அவன் ஏற்கனவே கையில சுத்தி சுத்தி வருவான். இதுல கையில கூட போனானா அவனுக்கு காலில் சலம் கட்டி விட்ட மாதிரி இருக்கும். மாமா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ போய் கையில போக கூடாதுன்னு சொல்லு. போ மாமா. மாப்ள, படிச்ச பொண்ணு பெரிய கம்பெனில வேலை செய்யறா, 4 இடத்துக்கு போகத்தான் செய்வாங்க. இதெல்லாம் சகஜம் மாப்ள. போக வேண்டாம்னு சொன்னா எல்லாம் தப்பாயிரும் மாப்ள. மாமா, இப்ப நீ போய் சொல்றியா இல்லையா? இல்ல நானே போய் பேசுவா? நீ பேசினா வீணா சண்டை தான் வரும் மாப்ள. நான் போய் பேசுறேன். இந்தாடி, இப்படி வச்சிருமா. கையில என்ன விஷயமாமா பாண்டிச்சேரி போற? ப்ராஜெக்ட் விஷயமா போறேன்ப்பா. அப்படின்னா? அதாவது வெளிநாட்டு கம்பெனி நம்ம ஊருக்கு வந்து நமக்கு வேலை கொடுப்பாங்க. ஆனா நாம தான் அவங்க கிட்ட நாம தகுதியானவங்கன்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால திறமைசாலியான ஆளுங்களை செலக்ட் பண்ணி ஒரு டீமா அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு திறமைசாலி தான் நானும். நான் தான் அங்க போய் அமெரிக்காக்காரங்க கிட்ட பேச போறேன். சொல்லு சொல்லு மாமா. நவரவா என்ன மாப்ள பண்றது? ஓஹோ, அப்படி போகுதா கதை? கையில குரங்காட்டி இங்க தாண்டி இருக்கிறான். துரைக்கு நீ ஊருக்கு போறது பிடிக்கல, அதுக்கு இந்த மனுஷன் தூது. ஏய் வாயமுறி, நமக்கு இல்லாத உரிமை மாப்பிளைக்கு தாண்டி இருக்கு. அவரு சொல்றதுல என்னடி தப்பு? புருஷனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா பொண்டாட்டி அதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அப்பா, நீங்க சொல்றதுக்குலாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும். வேற யாரோட பெர்மிஷனும் எனக்கு தேவையில்லை. இது என்னோட முதல் ப்ராஜெக்ட்பா. அங்க நான் தான் ஸ்பீக்கர். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சா எனக்கு உடனே ப்ரமோஷன் கிடைக்கும். அமெரிக்கா கூட போலாம். உங்களை யார் இப்படி எல்லாம் ஏத்தி விடுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பா, உங்க ஆசீர்வாதத்தோட தான் நான் அங்க போக போறேன். இந்த ப்ராஜெக்ட் நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா நல்லா இருமா, நல்லபடியா போயிட்டு வா. யோ, பொண்ணு ஆசீர்வாதம் வாங்கிட்டால, இனிமே வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பா, நீ வாமா. கால் உண்டு கவுத்திட்டாளுங்களே. ஐயோ, இவன் வேற முறைக்கிறானே. மாப்பிள பேசாத மாமா, நீ பேசாத.
மாப்பிள்ள என் மேல தப்பு இல்ல என்ன மாப்பிள்ள. தப்பு இல்ல? அவளை போவான்னு சொல்ல சொன்னா அவளுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்க நீ. இது திட்டமிட்ட சதி மாப்பிள்ள. சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என் வாழ்க்கையில இந்த குடி சிகரெட் எல்லாம் விட்டு தொலைலான்னு பார்த்தா எனக்கு வர்ற பிரச்சனைக்கு எதுவுமே போவது போல இருக்குது என்ன விட்டு. என்ன மாப்பிள்ள சொன்ன? என்னது? அதான் என்னமோ சொன்னீங்க, குடி பாண்டிச்சேரி. ஐடியா சூப்பர் மாப்பிள்ள. என்ன வளர்ற? அவ பாண்டிச்சேரி தானே போறேன், நீ இங்க உட்காந்துட்டு கவலைப்படுற? நாமளும் பாண்டிச்சேரி போவோம். மாமா மாப்பிள்ளையின் பாண்டிச்சேரி. மாமா எதுக்கு மாமா இதெல்லாம்? நீ வேற. மாப்பிள்ள ஒரு விஷயத்தை நியாயமா ஜெயிக்க முடியலனா குறுக்கு வழியில தான் மாப்பிள்ள ஜெயிச்சாகணும். ஆமா மாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நாம இனிமேல் குறுக்கு வழியில தான் போறோம், குறுக்கு வழியில தான் ஜெயிக்கிறோம். நம்மளுக்கு எல்லாம் குறுக்கு வழி தான் மாமா கரெக்ட். இப்பதான் மாப்பிள்ள என் ரூட்டுக்கே வந்திருக்க. வா மாப்பிள்ள போவோம். அப்புறம் முத்து, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு தனியா போறோம். உனக்கு எந்த இடம் பிடிக்கும்னு சொல்லு, அங்க போயிட்டு அப்புறமா நம்ம செக்கப் போலாம். ஒன்றும் வேணாம். என்ன முத்து, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மூஞ்ச திருப்பி வச்சுட்டே பேசுற? மாமா கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசினாதான் என்னவா? சரி முத்து, சரின்னு சொல்றேன்ல. இந்த பாரு முத்து, நம்ம எவ்வளவு தூரத்துல நடந்து வரோம். புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி இப்படியா நடப்பாங்க? கொஞ்சம் பக்கத்துல வாயேன். கையெல்லாம் வைக்காதீங்க. பத்தியா, இதனாலதான் மாயாமாலாம் நான் உன் புருஷனே இல்லைன்னு நினைக்கிறாங்க. சரி அதை விடு. இன்னைக்கு நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? என்ன முத்து அப்படி பாக்குற? பயப்படாத முத்து, இன்னைக்கு பூரா நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க போறேன். வா, உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி தர போறேன். உனக்கு இந்த பட்டணத்துல எந்த இடம் பிடிக்குமோ அங்கெல்லாம் உன்னை கூட்டு போறேன். எல்லா இடத்துக்கும் போய் நம்ம போட்டோலாம் எடுத்துக்கலாம். நீ என் கூட சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத நம்ம வீட்டுல மட்டும் பார்த்தாங்கன்னு வை, அப்ப இனிமேல் இருந்து நான் தான் உன் புருஷனான்னு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க அமைதியா வரீங்களா இல்லையா? முத்து முத்து முத்து, என்ன முத்து, கொஞ்சம் நில்ல. போமா முத்து முத்து, கொஞ்சம் நில்ல. முத்து முத்து, உன்னை நடத்தி கூட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ நடந்தா எனக்கு கால் வலிக்குது முத்து. நான் வேணா அந்த அந்த டாக்ஸி எல்லாம் வர சொல்லட்டுமா? அதான் முத்து, ஃபோன் பண்ணா வருமே. ஒன்னும் தேவையில்லை. என்கிட்ட நிறைய துட்டு இருக்கு முத்து. ஐயா தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காரு. நீ இன்னும் கொஞ்ச நேரம் தான் என் கூட இருப்பல்ல, அதுக்குள்ள நாம ஏதாவது செய்ய வேணாமா? என்னது கொஞ்ச நேரம்? அது அது வந்து செக்கப் முடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்ல. அப்புறம் நம்ம தனியா பேச முடியாதுல்ல. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? முதல்ல சினிமாவுக்கு போயிட்டு அப்புறமா செக்கப் போலாம். அப்போ பீச்சுக்கு போலாம் முத்து, பார்க்குக்கு, கோயிலுக்கு. முத்து முத்து முத்து, கொஞ்சம் நெல்லு முத்து. பேசாம போனா என்ன அர்த்தம் முத்து? மாமனை கொஞ்சம் திரும்பி பாரேன். பாருங்க, இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே வந்தீங்க நான் திரும்பவும் வீட்டுக்கே போயிடுவேன். கோவத்துல நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா முத்து? சரி நீ நடந்தே வா, நான் உன்னை பார்த்துக்கிட்டே வரேன். எனக்கு அது போதும். செல்வே, செல்வே, என்னது இது ரோட்ல தனியா? இவன் யாரு? உன் கூடவே நடந்து வரா? செல்வியா? தெரிஞ்சவனா இருப்பானோ? ஏய் யாரா நீ? ஐயா, நான் சந்தோஷ் ஐயா வீட்டில் வேலை செய்கிற ஆளியா. என்னது சந்தோஷ் வீட்டில் வேலை செய்கிறாளா? ஆமாய்யா. உன்னை இது வரைக்கும் நான் அங்கே பார்த்ததே இல்லையா? இல்லையா, கொஞ்ச நாளாக நான் ஊருக்கு போயிருந்தேன், இப்போ தான் வந்தேன். சந்தோஷ் ஐயா கல்யாணத்துக்கு கூட என்னால் வர முடியாமல் போச்சு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு செல்வி நடந்து போகுது? நீ எதுக்கு அது கூடவே வர? அது சந்தோஷ் ஐயா ஃபேக்ட்ரிக்கு அவசரமாக கிளம்பிட்டாரு. வீட்டில் கட்டட வேலை நடக்குது. மாயாம்மாவும் பெரியம்மாவும் அதை பார்த்துக்கிறாங்க. பெரியய்யாவும் சின்னையாவும் ஊரில் இல்லை. செல்வியம்மாவுக்கு ஏதோ செக்கப்பான், ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தாங்கய்யா. அதான் அம்மா போயிட்டு இருந்தாங்க. நானும் கூட ஒத்தாசையாவா?
சந்தோஷ் இவனை நடக்க விட மாட்டானே. ஏய் காரங்க. அது ரிப்பேர் ஆயிடுச்சு. இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்யா. ஆனால் அம்மா தான் அவசரம்னு சொன்னாங்க, உடனே போகணுன்னாங்க. அதான் ஆட்டோ கிட்ட பிடிச்சி போகலான்னு போனப்போ நீங்கள் வந்துட்டீங்க. ஆமாம் ஐயா, நீங்கள்? நான் செல்வியோட தாய் மாமன். தாய் மாமனா? ஐயோ. டேய் செல்வி தான் மாசமா இருக்குன்னு தெரியுதுல, அடிக்கிற வயலில் இப்படி நடக்க வச்சு கூப்பிட்டு போற அறிவில் உனக்கு? சரி சரி, எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க, நானே உங்களை கொண்டு விட்டுறேன். செல்வி நீ வண்டியில இரு. ஐயா வேணாங்க ஐயா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்களே பார்த்துக்குறோம். டேய் வாய் முன்னே ஏற வண்டியில. செல்வே நீ உள்ள போ. செல்வே போ உட்காரு. செல்வே இவனை எப்படியாவது கழட்டி விடணுமே. செல்வே ஒழுங்கா நல்லா வேலைக்கு சாப்பிட்றியா? உனக்கு செக்கப் ரொம்ப நேரம் ஆகுமா இல்லை சீக்கிரமா முடிஞ்சிருமா? ஐயா நான் இருந்து பார்த்துக்கிறேனே. டேய் நான் உன்ன கேட்டனா? வீட்டில் வேலை செய்கிறவ நீ என்னத்துக்கு கூட இருந்து பார்த்துக்கணும்? செல்வி வீட்டில் அம்மா அப்பா அக்கானே நாங்கள் எல்லோரும் இருக்கோம். ஒரு வார்த்தை நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டோம். சரி சரி அதெல்லாம் விடு, நானே செக்கப் முடிச்சு செல்வியை வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன். செல்வி நீ ஒன்றும் கவலைப்படாதுண்ணா. ஐயோ இவனை கழட்டி விட்டா தானே இவளை தூக்க முடியும். ஏதாச்சும் ஐடியா பண்ணணுமே. வாங்கம்மா. டேய் நீங்க ஏறு, நான் போய் செல்வியை கூட்டின்னு போய் பார்த்து வந்துடுறேன். வா செல்வி வா. காதல் சொல்லுதல. டேய் நண்டு எங்கடா இருக்க? நடு தெருவில். என்னது? பின்ன நீ தானே கார் ரிப்பேர்னு சொல்ல சொன்ன. வீட்டு வாசலில் நிற்க வைக்க முடியும். அதான் மெக்கானிக் மணி வீட்டாண்ட நிற்கிது. டேய் இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. பிரச்சனையா? எவனோ ஒருத்தன் போகிற வழியில் மறித்து 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்கான். செல்வியோட தாய் மாமன் சொல்கிறான்டா. தாய் மாமனா? பார்த்தா ஆட்டோ டிரைவர் மாதிரி இருக்கான். ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்துட்டான். அவளை விட்டு இவன் நகரவே மாட்டேங்கிறான். ஐயோ. டேய் இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அவனை அடிச்சு தூக்கி போட்டு இவளை தூக்கிட்டு போயிட்டுமா? ஐயோ தலை, வாய மூடு முதல்ல. அப்படிலாம் செஞ்சிட போற. ஏன்டா? உன்னை விட அவன் பெரிய ஐட்டங்காரன். ரொம்ப மோசமானவன், சந்தேகம் பிடிச்சவன். லைட்டாக சந்தேகம் வந்தாலும் சந்தோஷ் வீட்டு வரைக்கும் வந்து பேசிட்டு தான் போவான். என்னடா சொல்ற? அவன் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. ஆனால் செல்வினா அவனுக்கு உசுறு. எங்கன்னா அவன் மேலே கையை வச்சிட போற, மேட்ரு பெருசாகிடும். என்னடா பண்ணுறது இப்போ? ஒரு நிமிஷம். தலை, கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அவன்கிட்ட சொல்லிட்டியா என்ன? ஆமாண்டா. ஐயோ என்ன தலை நீ. சரி விடு, வேற வழி இல்லை. நான் அங்கே வரேன். நீ வந்து என்னடா பண்ண போற? அவனுக்கு என்ன தெரியும் தலை,
சந்தோஷ் விட்டு டிரைவர்னு தெரியும். நீ பேசாம என் வண்டியில் ஏறி வந்துடு. அதுதான் அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழி. டேய் மாங்கா, இப்போ நம்ம செல்வியை தூக்கணும். உன்னையும் சேர்த்து பார்த்தா யாருக்காவது உன் மேலேயும் சந்தேகம் வந்துடும். இப்போ அவன் செல்வி கூட இருந்தான்னா செல்வியை கூட்டின்னு வந்து விட்டுட்டு தான் போவான். பிளான் எல்லாம் கேன்சல் ஆயிரும். சொல்லு தல, இப்போ என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. டேய், இங்கே வந்தேன்னா அவங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், புரியுதா? சரி தல. அவன் 4 வார்த்தை திட்டினா கூட வாங்கிக்கோ. ஆனால் எந்த கேள்வி கேட்டாலும் சரிங்கண்ணா மன்னிச்சுங்கன்னு மட்டும்தான் பதில் சொல்லணும், புரியுதா? தல, நீ எள்ளுன்னா நான் என்னையா நிற்பேன். நான் ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்துடுறேன். மிச்சதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேடா. செல்வி, டாக்டர் சொன்ன மாதிரி நல்லா நேரத்துக்கு சாப்பிட்ணும், நல்லா ரெஸ்ட் எடு, எந்த வேலையும் செய்யாத, புரியுதா? சரி, நான் உன்னை வீட்டில் விட்டு போகிறேன், நீ வண்டியில் இரு. ஐயா, என்ன கார் வந்துட்டு இருக்கு. காரா? காரு வழியில தான் ரிப்பேர் ஆச்சு, டிரைவர் சரி பண்ணிட்டானா? ஆமாம், நீ யாருன்னு சொல்லிட்டு செல்வி உன்னை நம்பி அனுப்பிச்சி விட்ருக்காங்க அந்த வீட்டில். விஸ்வாசம் ஐயா, சந்தோஷ் ஐயா உப்பு தின்னு வளர்ந்தவன் ஐயா. அது மட்டும் இல்லாமல் செல்வி அம்மா கையில் அவங்கள பத்திரமா கூப்பிட்டு வர்றது என் பொறுப்பு ஐயா. என்னையா அப்படி பார்க்குறீங்க? செல்வி, நீ சந்தோஷ் கார் வந்ததுக்கப்புறமா போ, அது வரைக்கும் நீ ஆட்டோவில் உட்காரு. டே நண்டு, சீக்கிரம் வந்து என்னை காப்பாற்றி தொலைடா. போ செல்வி, போய் உட்காரு. ஐயா, இதோ கார் வந்துருச்சியா? ஐயா, கார் வந்துருச்சியா? தொண்ணூத்தாறு 22. ஐயோ, நம்பர்லாம் பார்க்குறான். சே, இவனை நம்ப வைக்கிறது பெரிய தலைவலி போல இருக்கே. டேய், செல்வியை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் ஓடணும், வண்டியை மெதுவாக ஓட்டணும். சரியண்ணே. வராங்க ஐயா. வாங்கம்மா. நீ போ செல்வி. வாங்கம்மா, வாங்க மெதுவாக வாங்கம்மா. ஏறிங்கம்மா. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, தள்ளணும், கொஞ்சம் இறங்கிக்க. இப்படி வந்துரு. ஹலோ, ஏய், நான் அவளை இறக்கி விட்டேன், தனியாக தான் நிற்கிறான். நீ வண்டி எடுத்துகிட்டு வந்து தூக்கிட்டு போயிட்டே இரு.
பாப்பா என்னம்மா இங்க நிக்கிற? இல்ல காரு. காரா? காரல இல்ல. ஆமா. முத்து முத்து என்ன தலை நினைச்சதை சாதிச்சிட்ட போல இருக்குது. முனுசாமியா கொக்கா